வெல்கம் பேக். சரி, அது வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்ல முடியல கவினோட இது பற்றி. ஸோ என்ன இருக்குன்னா, அந்த பையனை ஒரு 21 இயர்ஸ் பையன் ஆர்வாயத்து தாக்கிட்டான். அந்த தாக்கத்தில் கவின் இறந்துட்டான். ஓகேவா? இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன கேள்விப்படுறேன்னா, அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், நான் அவனை லவ்வே பண்ணலன்ட்டு. அண்ட் அதுக்கு ப்ரூஃபாக ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நிறைய பேர் மதன் கௌரி சேனலில் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவனுக்கு டேக் பண்ணி சொல்லியிருக்காங்க, இவனை பற்றி பேசுங்கன்ட்டு. அண்டு அது பேசின பிறகு தான் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுது. எனக்கும் அதை வச்சு தான் தெரிஞ்சிச்சு என்ன நடந்ததுன்னு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் டீட்டெயிலாக நிறைய பேர் நல்லா கிளியராக பேசுகிறவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேட்டுக்கலாம். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இங்கே வைக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. லைஃப்பில் நம்ம ஊர்லன்னு சொல்லி ஊரை குற்றப்படுத்த வேணாம். ஊரில் நிறைய பேர் படிக்காதவங்களே நல்ல சிந்தனை இருக்குது, நிறைய சிந்தனை வச்சுன்னு பேசினிருக்காங்க. ஈவன் நம்ம யூபி, பீகார் அதை பற்றி பேசுகிறோம்ல, உங்களுக்காக தெரியும்னா வடக்கு. அங்கேயும் ஒரு லேடி சொன்னான், கல்லூரி இல்லாமல் அங்கே வந்து ஒரு கடவுள் இருக்காங்க, அவங்க ஸ்கூல் தான் முக்கியம்ன்ட்டு பேசினாங்க. லைக் கடவுள் கோவில் கட்டுறீங்க, அதுக்கு எங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்கூல் கட்டினீங்கன்னா லக்ஷ்மி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது, எங்களுக்கு படிப்பு தான் சொல்லிக் கொடுக்கும். ஸோ எங்களுக்கு ஸ்கூல் கட்டுங்கன்ட்டு ஒரு ஏரியாவில் இருக்க யூபியில் இருக்க ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு லேடி பேசுனாங்க. அவங்கள பார்த்தா எஜுகேட்டட் மாதிரியே இல்லை. பட் அவங்க லிட்ரலி அவங்க அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வேலிடான ஸ்டேட்மெண்ட். நீங்கள் படிங்க, ஏன்னா உலகம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஓகேவா? லைக் நம்மளும் பண்ணுறோம், நம்ம பண்ணலன்னு சொல்லலை. பட் நம்மள பாதி இல்லை, ஒரு 70% பீப்புள் இது வச்சுன்னு இந்த ஜாதியே பிடிச்சின்னு சுற்றினு வந்தோன்னா மற்றதெல்லாம் எப்போ பண்ணுவோம் சொல்லுங்களேன்? இப்போது உங்கள் லைஃப் சைக்கிளில் வேறு என்ன இருக்குது? கல்யாணம் பண்ணுறீங்க, குழந்தை பெக்கிறீங்க, குழந்தைய வளர்க்குறீங்க, குழந்தைய வளர்த்துட்டு அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணுறப்போ ஜாதி பற்றி போய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் இது இந்த மிருகமும் இதுதான் பண்ணுது. மிருகமும் வாழ்ந்து இங்கே எங்கே கிடைக்குது அவங்க சாப்பிடுது, எங்கே கிடைக்குதோ அவங்க தூங்குது, செத்துடுது. அதுக்கு முன்னாடி அதுக்கு சந்ததி உருவாக்கிட்டு போயிடுது. ஆனால் என்ன பண்ணுறோம்? இது நான் தப்பே சொல்லலை, இது ஒரு லைஃப் தான். பட் இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு ஹேட்ரட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, கடவுளால் நாங்கள் இவ்வளோ ஜாதி, இத்தனை ஜாதி, இவ்வளோ பெரிய ஜாதி, இந்த பெரிய ஜாதின்ட்டு. ஆக்சுவலாக அந்த பிராமின்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கீழே தான் எல்லாருமே அந்த பிராமின்ஸ். எனக்கு இப்போ போன மாதம் தானே அந்த யாதவ் கம்யூனிட்டிலேருந்து ஒரு ஆள் கோயிலுக்குள்ளே அர்ச்சனை பண்ணதும் ஏதோ பண்ணன்னு சொல்லிட்டு அவனை மொட்டை அடித்து கவ் யூரினால் அவனை ப்யூரிஃபை பண்ணாங்க. புரியுதா? இந்த மாதிரி தேசத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். இதில் உங்களுக்கு இந்த ஜாதி என்ன? எதுக்கு இந்த ஜாதி? அந்த பையன் நான் யோசிச்சேன், ஆக்சுவலாக நம்ம வயசு இந்த லேட் 90s பசங்க, 90ஸ்க்கு அப்புறம் வர பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெறி இருக்காது. இந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், அண்ட் ஒரு காமன் விஷயம் இருக்கும், ஒரு நல்ல மென்டாலிட்டியில் க்ரோ இருக்காங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள நல்வழிப்படுத்தி வளர்த்துருக்காங்கன்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தா இப்போ தான் ரீசெண்ட்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ எங்கே ஜாதி பார்க்குறாங்கன்ட்டு. பரியரும் பெருமாள் வந்த பிறவும், நம்ம பாரஞ்சித்தான படம் வந்த பிறவும், இவங்க படம் வந்த பிறகுனா இவங்க தான் ஜாதி வளர்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல. இது என்னது? இப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. மற்ற அதர் காஸ்ட் இருக்காங்களா, அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. எங்கள் இதில் நடக்குது இல்லை, அவங்க இதில் நடக்குது. அதே நீங்கள் எப்போ எங்கள் இதுலன்னு சொல்கிறீங்களோ அப்போயே முடிஞ்சிருச்சு அதெல்லாம். அப்போனா நீங்கள் பார்க்குறீங்கன்னு தானே அர்த்தம். ஒருத்தன் லைஃப் போயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஒருத்தன் லைஃப், அவன் பின்னாடி அவங்க அப்பா அம்மா, அவனுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தால் அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்காங்க. எதுக்காக போச்சு? ஒரு முட்டாள்தனத்தினால. அந்த முட்டாள்தனம் இருக்கா? இல்லை. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கடவுள் பார்க்குறாரா? எங்கே? நம்ம கூட்டம் எப்படி தெரியுமா?
நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், நேற்று தான், ஜஸ்ட் நேற்று ராத்திரி. நான் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு நிலத்தில் நான் அறவை இருக்கிறேன். நீ கடவுள் இல்லை நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நாற்று நட்டுறேன். நீ கடவுள் இருக்குன்னு பாறை மேலே நாற்று நட்டு பாறை மேலே இது பண்ணு, எது வளருதுன்னு பார்ப்போன்னா அதில் இருக்க ஒரு கேட்டானா, நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பாறை மேலே வரல, நான் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல்டில் வளர்க்குறேன்ட்டு. அப்போனா அந்த மாதிரி கூட்டத்து கூட தான் இருக்கும். நம்ம படிக்கிறோம், ஆனால் என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல் படிக்கிறோம். ஈவன் வேற்றுமையில் தான் ஒற்றுமை இருந்துச்சு நம்ம நாட்டில். இப்போ வேற்றுமை மட்டும்தான் இருக்குது, ஒற்றுமை இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு நினச்சேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன், தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு. இப்போ நீங்களே எப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லுங்கள்? இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையும் மற்றவனை கீழே தள்ளி கீழே பார்த்து மேலே பார்த்தா வாழ போகிறீங்க. நம்மளுக்கு எல்லாமே, நீங்கள் பிறந்த விதமும் நான் பிறந்த விதமும் எல்லாருமே சேம் தான். எல்லாருக்கும் பிறக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் தான். எல்லாமே மனுஷன் தான். இதெல்லாம் டிசைட் பண்ணது எவனோ தான் படித்தான். இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன், பேசுகிறேன், இப்போ இல்லை, டீட்டெயிலாக பேசுகிறேன். என்ன சொல்கிறது, இட்ஸ் பிரதாப் தியரிஸ் நான் வைக்குவேன். இந்த வீடியோ சேனலில் பிரதாப் தியரி வைப்பேன். யார் என்ன பண்ணா போட்டோம், ஆகட்டும். யாரும் அஃபோன் பண்ணி பேசணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை நம்பின்னு இருக்கான். இந்த மாதிரி நடக்கிறப்ப எந்த கடவுள் வந்து காப்பாற்றுறான்? யாருமே இல்லை. மனுஷனை காப்பாற்றாதப்போ ஆக்சுவலாக அங்கே அவன் 60,000 ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன், 26 வயசு பையனை 60,000 வெட்ட போகிறான்னா அங்கே அக்கம் பக்கம் யாருமே இல்லை. போய் நின்று கேட்கறதுக்கு யாருமே இல்லைல்ல, யாருமே கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லைல்ல. கேட்டால் என்ன ஆகிடும், அந்த 60 நம்ம மேலே பாஞ்சிடும்ன்ற பயம் எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் எங்கே கேட்கணும் எங்கே கேட்கக்கூடாதுன்ற ஒரு தெளிவு யாருக்குமே இல்லை. அப்படி தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன, இன்னொருத்தருங்க அடுத்த வாரம் வேறு யாராவது எந்தாவது ஊரில் வேறு ஏதாச்சும் ஆகும், அப்போது நம்ம அது நியூஸ் அனுப்பிட்டு போயினே இருப்போம். ஏன்னா இதுதான் வாழ்க்கை. யாருக்கு என்ன இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன, நம்ம வாழ்க்கை நம்ம நடத்தணும், போயின்னு இருப்போம், அவ்வளோதான். தெரிந்துங்க, மனுஷனை மதிக்க பாருங்கள். அவன் காசுனால ஆக்சுவலாக எல்லாருமே காசு வச்சுருக்கவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ட்டு லிட்ரலி பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த போன ரொம்ப வருஷமாக அது லிட்ரலி என் லைஃப்லேயே ஃபீல் பண்ணியிருக்கேன். காசு இருக்கு எல்லாருமே. நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபைனான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங் இல்லைன்னா ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். பொண்ணு, காதல், இது எல்லாமே வரும் லைஃப்பில், எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் உங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் காசு சம்பாதிக்கிறதுல தான் இருக்குது. காசு சம்பாதிக்கிறதுல, காசு சேமிப்பு பண்ணுறதுல தான் உங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் இருக்கணும். அப்போ தான் இதுங்க இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு ஆளாகவே தெரியும். சரியா? நம்ம படித்து நல்லா படித்தவன்னு சொல்லுவான், ஆனால் பொண்ணு கேட்டு போனால் எங்கள் ஜாதியில் வந்தால் தான் தருமானுவான். நாளைக்கு அந்த ஜாதியில் இருக்கவன் சாவடிச்சிருவான் அந்த பொண்ணை. பரவாயில்ல, என் ஜாதியில் இருக்கவன் தானே கல்யாணம் கொடுத்தான்னு பெருமையாக ஃபீல் பண்ணுவான். இந்த மனுஷங்களெல்லாம் நம்ம திருத்த முடியாது, நம்ம தான் மல்லு கட்டி சாகணும் திருந்த போனோம். இது நான் உங்களுக்கு சீரியஸாக லைஃப் சொல்ல, பீப்புளை பற்றி சொல்கிறேன். இவங்கக்கிட்ட உங்களை ரிலேட்டிவே உங்களை வேல்யூ பண்ணணும். உங்கள் கையில் காசு இருக்கணும். படிப்பு இருக்குது இல்லை செகண்டரி, உங்கள் கையில் காசு இருக்கணும். அவங்க கேட்குறப்போ நீங்கள் தர்ற நிலைமையில் இருக்கணும். இல்லையா, அவங்களுக்கு யூஸ் இல்லை, யாருமே சரி. ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்கணுன்னா காசு சம்பாதிக்குங்க. உங்களுக்கு மதிப்பு வேணும்னா காசு சம்பாதிங்க, அதை சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களாக சேர்த்து வச்சா தான் எதுவுமே, வேறு எதுவுமே வழி இல்லை. இந்த வீடியோ யூஸ் ஆகுதோ இல்லையோ தெரில, நான் போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோ யாரும் பார்க்கறதில்ல, அதனால் இருந்துட்டு போட்டோம். ஹேவ் குட் டே கைஸ், பை. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ், ஒரு காஸ்ட் ஒரு விஷயம் இல்லை, அந்த விஷயத்தை பிடிச்சின்னு சாகாதீங்க. ரிலீஜனும் ஒரு விஷயம் இல்லை, அதை பிடிச்சின்னு நீங்கள் சாகாதீங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, அது உங்களோட வச்சுக்கோங்க. மற்றவனையும் அந்த கடவுள் நம்புன்னு சொல்லி சாவடிக்காதீங்க. சரியா? ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதை லைக் பண்ணுங்க போகும். பை பை.
இந்த வாழ்க்கை என்னது? ஒவ்வொருத்தன் இப்படி செத்து நின்றா நம்ம என்ன வாழ்வோம்?